இது யாரோட குழந்தை? ஏன்பா, உங்க அம்மா அப்பா யாரு? நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இங்க வரப்போறதே இல்ல. நாம நேரா விஜயநகர அரண்மனைக்கே போறோம். ராணி ஐராவதிய பார்க்க போறோம். சரி, கிளம்புங்க. இங்க இருந்து 2 பேரும் கிளம்புங்க. இவனை பத்தி இனிமே கவலைப்பட தேவையில்லை. இந்த க்ரூஸ் இங்க இருக்கான்ல, நீ பார்க்கதான் பயங்கரமா இருக்க, ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ. பொண்ணே, ஆமா இங்க என்ன பண்ற நீ? அது மகாராஜா கைதிக்கு உணவு கொடுத்து விட்டுருக்காரு. அட, இந்த ராஜா ஒரு ஆளு, எப்ப பாரு நீதி நேர்மன். இந்த திருட்டு பழுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னா இப்ப அவ்வளவு முக்கியமா? ராஜாவுக்கும் மூளை இல்ல, அந்த 2 ராணிக்கும் சுத்தமா மூளை இல்ல. நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க குரூரையா. ஆம்பளையோ பொம்பளையோ யாரை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, மகாராஜாவோட கட்டளை இல்ல, அதை மீற முடியுமா? பரவாயில்லையே, நீங்க என்ன மாதிரி அப்படியே அழகா சிந்திக்கிறிய. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான். நீங்க உங்க அறைக்கு போங்க, நான் வரேன். அரியா, உன்னை விட்டாதானே நீ போறது. நமக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் ஒத்து போகுது. நீங்க போங்க. வீரா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அரண்மனையில சந்திரகாந்தாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? அவ என்ன பார்க்க வருவான்ல நான் நினைச்சேன். கல்யாணமா? வீரா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து. நான் உனக்காகத்தான் சொல்றேன். இல்லன்னா உன் காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிடுவா. நான் என்ன பண்றது? சந்திரகாந்தா தான் என்ன காதலிக்கவே இல்லையே. நான் என் கல்யாணத்தை நிறுத்தணும்? அவ விருப்பப்படி அவ வாழ்க்கைய வாழட்டும். நான் எதுக்காக அவ வழியில குறுக்கிடணும்? அவ உன்னை காதலிக்கலன்னு யாரு சொன்னது? அவ கண்டிப்பா உன்னை காதலிக்கிறா. என்ன? அவளே இதை உன்கிட்ட சொன்னாளா? ஆமா, அவ என்கிட்ட சொன்னா. ஆனா தெளிவா சொல்லல. அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் அவளை தடுக்குது. இங்க பாரு உமாங், சொன்னாளா இல்லையா? உமாங், இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. நீ தெளிவா சொல்லு. ஆமான்னு சொன்னாளா இல்லையா? இந்த பொய் நாடகம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்க இருந்து போ. சந்திரகாந்தாவே முடிவெடுக்கட்டும். ஆனா சந்திரகாந்தா இப்ப கல்யாண மண்டபத்துக்கே போயிட்டா வீரா. அப்ப போகட்டும். தனக்கு எது நல்லதுங்கிற முடிவை அவளே நேரம் எடுத்திருக்கலாம். இந்த கல்யாணம் தான் அவளுக்கு மகிழ்ச்சினா அவளோட மகிழ்ச்சிக்கு குறுக்க நான் வரப்போறதில்ல. இதுதான் என்னோட முடிவு. இப்ப நீ இங்கிருந்து கிளம்புறியா இல்ல நான் உன்னை அங்க பாருங்க, அவங்க ஏன் இப்படி அமைதியா இருக்காங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி செயற்கையா சிரிச்சிட்டு இருக்காங்க? ஆமா, எனக்கும் வித்தியாசமா தான் தெரியுது.
ஒருவேளை ரொம்ப மகிழ்ச்சியில இப்படி சிரிக்கிறாங்களோ? அ, யார் இவன்? இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்லு, பையனையும் அவங்க அப்பா அம்மாவையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு போய் சொல்லு. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பையன் சந்திரகாந்தாவையும் கூட்டிட்டு அங்க வந்துருவான்னு சொல்லு. அதுக்கப்புறம் ராணி விருப்பப்படி இந்த சந்திரகாந்தாவை எப்படி சாகடிக்கணுமோ அப்படி சாகடிக்கலாம். போ. இவன் யாரா இருக்கும்? இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லையே. இவன் எங்க போயிட்டான்? நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. எல்லாமே தலைகீழா நடக்குது. சந்திரகாந்தாவை காப்பாத்து. இப்ப என்ன புது கதை எடுத்துட்டு வந்திருக்க? உன்னை அனுப்புனது சந்திரகாந்தாவா? இல்ல. அப்ப இங்க இருந்து கிளம்பி போ. ஆனா அவ உயிருக்கு வந்த ஆபத்து தான் என்னை இங்க வர வச்சது. என்ன? யாரோ ஒருத்தருக்கு சந்திரகாந்தா தேவை. கல்யாண மாப்பிள்ள சேர் சிங் கல்யாணம் முடிஞ்சதும் அவளை அங்க கூட்டிட்டு போக போறான். அது யாரா இருந்தாலும் அவங்க விரும்புறது சந்திரகாந்தாவோட மரணத்தை தான். ஆனா அதை யாரு விரும்புறாங்க, எதுக்கு விரும்புறாங்க, எதுவும் தெரியல. நான் கேள்விப்பட்ட உடனே உன் உதவியை தேடி இங்கே வந்துட்டேன். நீ அவளை காப்பாத்து. சந்திரகாந்தாவை காப்பாத்து வீரா. நீ சொல்றத நான் எப்படி நம்புறத? நீ நம்பித்தான் ஆகணும். நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் இங்கிருந்து கண்டிப்பா போக போறதில்ல. நீ உன்னோட மந்திரத்தால என்னை என்ன செஞ்சாலும் சரி. ஏன்னா எனக்கு என்னோட தோழி சந்திரகாந்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி எல்லா முடிவையும் நீ தான் எடுத்தாகணும். உமாங், சந்திரகாந்தாவுக்கு என் உதவி தேவைன்னா நான் கண்டிப்பா வருவேன். எப்பவும் அவ கூட இருப்பேன். நான் எழுதி எப்பவோ தப்பிச்சிருப்பேன். அவளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் காதலியோட மரணத்தை விரும்புறவங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன். இப்போ மணமகள் மணமகன் 2 பேரும் ஒன்னா அக்னி குண்டத்தை வணங்குங்க. மணமகன் மணமகள் 2 பேரும் கையை ஒன்னா வைங்க. வீரா, வீரா, நாங்க உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம அந்த வழியா தப்பிச்சு போயிடலாம். வீரர்களே, அவனை புடிங்க. கைதி தப்பிச்சு போறான். இவங்களை சமாளிக்க இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. சரியா? சரி வீரா, நீ கிளம்பு. இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
இப்ப 2 பேரோட உடையையும் முடிச்சு போடுங்க. மணமக்கள் 2 பேரும் அக்னியை முதல் சுத்து சுத்துங்க. நடிப்பு முடிஞ்சிருச்சா? உண்மையான நிறவெளி வந்துருச்சா? அங்க இருந்து தப்பிச்சிட்டல? ஆமா, நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப நீ உண்மையிலேயே எனக்கு நன்றி சொல்லணும். நான் அப்பவே இதை பண்ணிருந்தேன்னா உன் கைத்துக்கு கட்டுப்பட்டு நான் உன் பின்னாடி வந்திருக்க மாட்டேன். உன்னை எப்போவோ தாக்கிட்டேன். அங்கிருந்து நான் தப்பிச்சு போயிருப்பேன். ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா அது எனக்கு கயிறா தெரியல, நம்ம காதல் பந்தமா தெரிஞ்சது. அதை விட பெரிய உண்மை என்னன்னா, நீ எங்க எதிரி ராஜ்யத்தை சேர்ந்தவன். நீங்க எத்தனையோ தடவை சூரிய நகரத்தை தாக்கியிருக்கீங்க. அப்பாவி மக்களை கொன்னு குவிச்சிருக்கீங்க. தாக்குதல் நடத்துறது தப்புன்னா என் இதயத்தை நீ தாக்குனியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என் இதயத்தை காயப்படுத்தினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு. என் இதயத்துல பெரிய காயத்தை ஏற்படுத்திட்ட. உன்னை எப்படி விட்டுட்டு போவேன்? என்ன எங்க இழுத்துட்டு போற? நீ இல்லைன்னா நான் செத்துடுவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன எங்க இழுத்துட்டு போற? என்ன கடத்திட்டு போறியா? இங்க இருந்து கிளம்பு. நான் உன்னை கடத்திட்டு போக மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறான்னு முதல்ல நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையை விடு வீர். உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ உமன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவ, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் உமன் கிட்ட என்ன சொன்னேன்? உமங் எங்க? உமங் உமங் இப்போ மணப்பெண் முன்னாடி வந்து சுத்தி வரணும். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. உன்னிங்க வான்னு சொன்னல. சொல்றேன்ல. சந்திரகாந்தா, இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு.
திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆகா, அருமை. இப்ப திருமண சடங்கு முடிஞ்சிருச்சா? 2 பேரும் கைய பிடிச்சிட்டு நெருப்ப வலம் வந்துட்டீங்க. இன்னில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. எல்லாரும் கை தட்டுங்க. வாய மூடு. இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா சடங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாண சடங்குலயே ரொம்ப முக்கியமானது அக்னியை சுத்தி வர்றது. நீங்களும் சுத்தி வந்துட்டீங்க. அதுவும் மந்திர மேளங்கள் முழங்க. இல்ல, நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இவ எங்க போறான்? ஒண்ணுமே புரியலையே. இல்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. படைய தயார் பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரியே சூரிய நகரத்தை நான் தாக்க போறேன்னு சொல்லு. உங்க கட்டளைப்படியே மகாராணி. வீர் எதிரி நாட்டு இளவரசன். என்ன இதுக்காக அவன் கல்யாணம் பண்ண நினைக்கிறான்? நேத்து அவன் தான் என்னை காப்பாத்தினா. நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? பரிசு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பரிசு? மரணம். மரணங்கிற பரிசு. இங்க இருந்து போங்க. முடியாது. நாங்க ராணியோட கட்டளையை மட்டும் தான் கேட்போம். ராணி ஐராவதியை தவிர யார் கட்டளையும் கேட்க மாட்டோம். நீ ரொம்ப பெரிய மாய வித்தையே காட்டியிருக்க. ஐராவதியோட வீரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்க. யார் நீ? வீரேந்திர சிங். இப்போ எல்லா சடங்கும் நடந்துருச்சு. திருமணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவன் எதைத்தான் விரும்புறான்? ரெம்ஜிம் பாத்தியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் கல்யாணமா? என் நாட்டோட எதிரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சொல்ல ரெம்ஜிம், இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? யாரோ மந்திரம் பண்ணாங்க, சண்டைனால சுத்தி வந்தோம், அது பேர் கல்யாணமா? இல்ல, அப்படி நடந்தா கல்யாணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். ரெம்ஜிம் பாத்தியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் கல்யாணமா? என் நாட்டோட எதிரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சொல்ல ரெம்ஜிம், இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? யாரோ மந்திரம் பண்ணாங்க, சண்டைனால சுத்தி வந்தோம், அது பேர் கல்யாணமா? இல்ல, அப்படி நடந்தா கல்யாணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு. இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சம்பிரதாயப்படி நடந்திருக்கு. புரோகிதர் ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அதனால உங்க பொண்ணு கிராமத்தை விட்டு போய் தான் ஆகணும். புரிஞ்சுதா? ஏன்னா அவ இப்ப விஜயநகரத்து மருமகள் ஆயிட்டா. எதிரோட மனைவி நமக்கு எதிரி தான். யார எதிரின்னு சொல்றீங்க? அவ எப்படி உங்களுக்கு எல்லாம் எதிரியாவா? அப்படி அவ என்ன தப்பு பண்ணா?
இப்ப நடந்ததுக்கும் சந்திரகாந்தாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எல்லாரும் மறந்துட்டீங்களா? சந்திரகாந்தா தான் என்னை கைது பண்ணி மகாராஜா கிட்ட ஒப்படைச்சா. அப்புறம் எப்படி எதிரியாவா? அவளை எப்படி எதிரின்னு சொல்றீங்க? நடந்த இந்த கல்யாணத்தை வச்சு நீங்க சொல்றீங்களா? நடந்த கல்யாணத்தை சந்திரகாந்தா ஏத்துக்கலன்னா நான் எந்த விதத்திலையும் அவளை கட்டுப்படுத்த மாட்டேன். அவ மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவ சரின்னு சொன்னா என் கூட அவளை கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா நிரந்தரமாவே நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன். வீரர்களே, தாக்குதல் நடத்த நேரம் வந்துருச்சு. வாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்க அங்க என்ன பண்றாங்க? ஏதோ தப்பா படுது. சூரிய நகரத்தை தாக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா மகாராஜாக்கு செய்தி சொல்லணும். ராணி ஐராவதி, எனக்கு தெரிஞ்ச அரண்மனைக்கு வலது பக்கமாக தான் போகணும். நாம இப்போ அரண்மனைக்கு போறோம்னு யார் சொன்னது? முதல்ல அந்த மீனவ கிராமத்தையே எரிச்சாகணும். அவங்களெல்லாம் சாம்பலாக்கணும். அவங்க கதையை இன்னோட முடிக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன கையில வளையல் மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? மாயாவி, உங்களை மீறி அந்த வீரா எப்படி வெளியே போனா? அரண்மனையோட பாதுகாப்பு உங்களோடது. இவ்வளவுதான் உங்க பாதுகாப்பா? இங்க பாரு குரூர், இவ்வளவு பொறுப்பு இல்லாம என்னை நடந்துக்குவ? கைதிக்கு காவல் இருந்தவங்கள நீ எப்படி வெளியே போ சொன்ன? அது இருக்கட்டும் மந்திரியாரே, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இந்த நாட்டோட மகா மந்திரிங்கிற முறையில தர்பார்ல எப்பயுமே நீங்க இருந்தே ஆகணும். மகாராஜா, நான் என்னோட கடமையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த ஐராவதியோட ரகசிய தகவல்களை திரட்ட போயிருந்தேன். அவங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். மகாராஜா, நம்ம கிட்ட மோதுறது அவங்களால முடியாத காரியம். ஆமா, நாம ஐராவதியை பார்த்து பயப்பட எந்த தேவையும் இல்ல. நீங்க இல்லாத நேரத்துல இந்த அரண்மனையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ராணி ஐராவதி நம்ம நாட்டு மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்கா. நீ கவலைப்பட வேணாம்னு சொல்றியா? மகாராஜா, 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 கடற்கரையில சில விஷயங்கள் தப்பா படுது. ஒரு ராணி படைகளோட படகுல இருந்து இறங்குறத பார்த்தேன். இப்பதான் கடல் கடந்து வந்தாங்க. அவங்க யாரு என்னன்றது தெரியல. ஆனா கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. வீரர்களே, வந்தது யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, நான் உங்களை விட போறது இல்ல. வாங்க, கிளம்பலாம். ஆமா, அவங்க யாரையும் விடக்கூடாது. வாங்க, அவங்க தப்பிச்சிட போறாங்க. சூரிய நகரத்தோட கேவலமான படம் வந்துருச்சு. வீரர்களே, உங்களோட ஆயுத திறமையை காமிச்சு அவங்களோட விளையாடுங்க. போங்க, யுத்தம்னா என்னன்னு காட்டுங்க. ஒருத்தரையும் விடாதீங்க. நில்லுங்க நில்லுங்க. எங்களை யாருன்னு தெரியலையா? நானும் என் பையனும் விஜயநகரத்துக்கு ஆதரவானவங்க. போங்க, போய் மத்தவங்களை கொல்லுங்க. சந்திரகாந்தாவும் அவங்க அம்மா அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. சொல்லு. அங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. நீ
அப்படி ஒரு பொண்ணை பெத்தெடுத்து பெரிய தப்பு பண்ணிட்ட. ஐராவதி தப்பு பண்ணவங்களை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டான். இன்னைக்கு இப்பவே நீ சாக போற. அம்மா, அப்பா. வீரா, என்னோட மகன் வீராவா? வீரா, ஆமாமா. இது உங்க அம்மாவோட கட்டளை. திரும்ப வந்துடு. அம்மா, திரும்பி போயிடு. நீ என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்னையே நீ திரும்பி போக சொல்லுவ? உன்னோட இடம் அது இல்ல இது. திரும்ப வா வீரா. வீரா எந்த பக்கம் இருக்கானோ அதுதான் வீராவோட பக்கம். உன்னோட உலகம் யாரு வீரா? அம்மா. உன்னோட மிகப்பெரிய வரம் யாரு? அம்மா. நீ வணங்குற தெய்வம் யாரு? அம்மா. அப்புறம் ஏன் நீ உன் கடவுள் கூட இல்ல? ஏன்னா என் காதல் இங்க இருக்கு. இது ரொம்ப தப்பு வீரா. இது காதல்மா. உன்னை நான் சீராட்டி வளர்க்கல, என் வாரிசா உருவாக்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த வாரிசுக்கு காதல் வந்துருச்சு. விஜயநகருக்கு இளவரசன், மாயாவிக்கெல்லாம் மாயாவி. நீ மிக சிறந்த மாவீரன். ஆனா சாதாரண ஒரு மீனவ பொண்ணை பார்த்து மயங்கிட்டல்ல. மாபெரும் சூரியனுக்கே நிலா மேல காதல் தானமா? ஏன் உங்க பையனுக்கு மட்டும் காதல் வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக உன்னுடைய அம்மா, அம்மாவுடைய அன்பு, உன்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. இன்னைக்கு நீ உன் கடவுளை எதிர்த்துட்ட. இல்ல, இன்னைக்கு என்னோட கடவுளோட நோக்கம் தப்புன்னு சொல்றேன். வீரா, இந்த பொண்ணுக்காக நீ என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டல்ல. ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக இருக்கட்டும். அப்படின்னா இந்த பொண்ணு இன்னைக்கு சாக போறா. இந்த பொண்ணு கண்டிப்பா சாவா. ஏன் வீரா, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? காதலுக்காக அவளோட கஷ்டங்களை எல்லாம் நான் ஏத்துப்பேன். என்னோட சந்தோஷம் எல்லாம் அவளுக்கு கொடுப்பேன். அதுதான் காதல். இவளோட எல்லா கண்ணீரும் என்னோடது, என்னோட எல்லா புன்னகையும் இவளோடது. ஏன்னா இது காதல். அவளுக்கு வர்ற சாபத்தை எல்லாம் நான் ஏத்துப்பேன். என்னோட வேண்டுதல் எல்லாமே இவளுக்காக. இவளோட எல்லா சுமைகளும் என்னோடது, என்னோட எல்லா சுகங்களும் இவளோடது. ஏன்னா இது காதல். காதலுக்காக பண்றமா? இல்ல வீரா, இது உன்னோட காதல் இல்ல,
இது உன்னோட தோல்வி. ஒரு அரசனோட வாழ்க்கை அழகு சேர்க்கிறது காதல் இல்ல, வெற்றிதான். ஜெயிச்சா இது என் உலகம், ராஜ்யம், பெண், பொன், பொருள் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஜெயிச்சாதான். இப்படி தோத்தா இல்ல. இது தோல்வி இல்ல, காதல்மா. என்னோட முடிவை நான் எடுத்தாச்சு. இனி இவளோட முடிவை தான் இவ எடுக்கணும். சரி வீரா, சரி. உயிருக்கு போராடும் சூரிய நகர மக்களே, நீங்களாம் உயிரோட இருக்கணும்னா இந்த பொண்ணை கொன்னுடுங்க. இல்லனா இன்னையில இருந்து இந்த நாட்டுல சூரியன் உதிக்காது. உதிச்சாலும் அதை பார்க்கறதுக்கு யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இனி இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு நிறம் தான், சிவப்பு நிறம், ரத்தத்தோட நிறம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணு மட்டும்தான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நம்ம இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போயிடலாம் சந்திரா. அங்க போனா என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்கப்பா, எதுவும் நடக்காது. நீ அப்பாவை என்னன்னு சொன்ன? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இத பாருங்க, நீங்க வீட்லயே இருங்க. உங்களுக்கு எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? நான் இப்ப வந்துடுறேன். எங்க போற? போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, நீ எனக்காக காத்துற. நான் கிளம்புறேன். வா சந்திரா, அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல. வா சந்திரா, வா போலாம். மகாராஜா, ராணி ஐராவதி பெரும்படையோட நம்மளை தாக்க போறா. எனக்கு தெரியும். சூரிய நகரத்தோட எல்லா மாயாவிகளையும் அரண்மனைக்கு வர சொல்லு. ராணி ஐராவதி மிகப்பெரிய மாயாவி. நம்ம மாயாவிங்க எல்லாம் இங்க வர்றதுக்குள்ள அவங்க வந்துட்டான்னா நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? சந்திரகாந்தாவை ராணி ஐராவதிக்கு தானமா கொடுத்துருங்க. யுத்தமே நடக்காது. இல்ல, அது சட்டத்துக்கு எதிரானது. மகாராஜா, ஒரு பொண்ணு நினைச்சா சூரிய நகரத்தையே காப்பாற்ற முடியும்னா யுத்தம் நடத்துறதுக்கே தேவையே இல்லையே. நீங்க சந்திரகாந்தாவை விஜயநகரத்துக்கே கொடுத்துருங்க. அவங்க அம்மா அப்பாவை நீங்க பாத்துக்கங்க. வா கிளம்பலாம், போலாம். சந்திரா, உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வாமா, இப்பவே நம்ம கிளம்பி ஆகணும். வா சீக்கிரம் கிளம்புமா. அப்பா, இந்த வீடு, இந்த ஊரு, இது நம்மளோட இடம். பிறந்த இடத்தை விட்டுட்டு எப்படி போறது? நீ இங்கே இருந்தனா அப்புறம் வீரர்கள் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஐராவதி கிட்ட உன்னை கொடுத்துருவாங்க. இல்லம்மா, மகாராஜா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிட்டாருன்னா ராஜா உன்னை மட்டும் பார்க்க மாட்டாரு, மக்களுக்காக என்ன வேணா முடிவெடுப்பாரு. நீ சீக்கிரம் கிளம்புமா. இல்ல, நான் வர மாட்டேன். சந்திரா சந்திரா, சொன்னா கேளுமா. இப்ப பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லம்மா. நம்ம உடனே கிளம்பி ஆகணும். வாமா போலாம். வா வா. நீங்கெல்லாம் ஐராவதியை பார்த்து பயந்துட்டா கிளம்புறீங்க. அவளுக்கு எதிராத்தான் அவளோட பையனே இருக்கானே. ஐராவதி சந்திரகாந்தாவை தாக்கணும்னு நினைச்சா அவளுக்கு கேடயமா வீரா இருந்து காப்பாத்துவான். ஏன்னா சந்திரகாந்தா இப்ப வீராவோட மனைவி. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் கல்யாணத்தை பத்தி பேசுவீங்க? நான் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கலையே. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? வீரா மாதிரி ஒரு இளவரசன் தனக்கு கணவனா வர ஒவ்வொரு பொண்ணு ஏங்குவாங்க. ஒரு நல்ல கணவன் மனைவியோட உயிரை காப்பான். வீரா உனக்காக அதை தான் செஞ்சா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நம்மளை ஏமாத்திட்டான். பொய் சொல்லி அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். தான் யாருங்கிறதே மறைச்சிருக்கான். பொய் சொல்லி நம்ம கூடவே இருந்திருக்கான். அதெல்லாம் என்ன சொல்றது உமா? அது ஏமாத்து வேலை இல்ல சந்திரா, காதல். சாதாரண காதல் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா ஒரு இளவரசனோட காதல் அப்படி இல்ல. அங்கதான் இருக்காங்க. சந்திராவை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. ஐராவதி கிட்ட சக்தி இருந்துச்சுன்னா அதை விட பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. பெரிய பெரிய மாயாவிங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க,
அந்த ஐராவதியை நாம எப்படி எதிர்கொள்றது? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னோட தனிப்பட்ட வீரர்களை நான் எப்பவும் அனுப்பி வச்சுட்டேன். அவங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போய் ஐராவதி கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி அது நடக்கும். இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. மகாராஜா உங்களை பாதுகாக்க தான் எங்களை அனுப்பியிருக்காரு. நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டாம். நாங்க ராத்திரி பகலா இந்த வீட்டை பாதுகாப்போம். இங்க பாருங்க, இன்னில இருந்து சந்திரகாந்தாவை நீங்க தான் பாதுகாக்கணும், சரியா? அந்த பொண்ணு அம்மா அப்பா சொன்னபடியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ராணி ஐராவதி கிட்ட கொடுத்துருங்க. இது மகாமந்திரி குப்பத் சிங்கோட கட்டளை, புரியுதா? ஒரு பொண்ணை பலி கொடுத்தா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அந்த பொண்ணை ராணி ஐராவதி கிட்டேயே கொடுத்துடலாம். யுத்தத்தை விட அதுதான் பெருசு. நீங்களா சொல்றீங்க? ஆமா மகாராஜா, நான் இப்பவே போய் அந்த பொண்ணை ராணி கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இருங்க. சூரிய நகரத்தோட ராஜா அவந்திமாலா இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. ஒரு ராணியை பார்த்து இப்படி பயந்துட்டீங்களா? ஒரு நாட்டோட அப்பாவி பொண்ணை பலி கொடுக்க போறீங்களா? இதுதான் சூரிய நகர மகாராஜாவோட வீரமா? அதே எதிரி ராணியோட பையனோட பேச்ச கேட்கறது சூரிய நகர ராஜாவோட கோழைத்தனமாகாதா? அதான் பாத்தீங்களா, நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்தாங்க. நான் என் அம்மாவுக்கு எதிராக போராடினேன். உங்களுக்கு இனியும் சந்தேகமா? சந்தேகம் இல்ல, கேள்வி. ஒரு பையன் ஏன் அம்மாவுக்கு எதிராக இருக்கணும்? ஏன் இந்த நாட்டுக்கு வந்தான்? நான் அமைதியை தேடி வந்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கொண்டு போய் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? நடக்காது. அவங்க என் அம்மா. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவங்க சாதாரண ராணி இல்ல, வெற்றி தான் அவங்களோட குறிக்கோள். அவங்க திரும்பவும் தாக்குவாங்க மகாராஜா. மகாராஜா, அந்த பொண்ணை அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க கண்டிப்பா தாக்குவாங்கல்ல? நான் உங்க படைகளோட இருப்பேன். உங்க படைகள் மீது விழுற ஒவ்வொரு தாக்குதலையும் நான் தாங்குவேன். மகாராஜா, எதிரியோட பேச்ச கேட்காதீங்க. நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். நாம அந்த பொண்ணை ஐராவதி கிட்ட கொடுத்துடலாம். மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. நான் இந்த நாட்டையும் அந்த பொண்ணையும் காப்பாத்துவேன். இது சத்தியம். உங்க பேருக்கு எந்த களங்கமும் வராது. சரி, சந்திரகாந்தாவை விஜயநகரத்துக்கு அனுப்பிடுங்க. ஒரு கைதியா அனுப்ப வேண்டாம். விஜயநகரத்து மருமகளா அனுப்புங்க. சந்திரகாந்தாவை காப்பாத்துறதா இருந்தா உன்னோட வீட்டுல போய் பண்ணு. உன்னோட மனைவி, அதுவும் உன்னோட மனைவிங்கிற அந்தஸ்தோட காப்பாத்து. இவன் சொல்றதெல்லாம் போய் நாம ஏதாவது செஞ்சாகணும். சந்திரகாந்தாவோட அம்மா அப்பா ஏன் இன்னும் தூங்காம இருக்காங்க? அவங்க தூங்கினா தானே பொண்ணுங்கிறத தூக்கிட்டு போக முடியும். எங்க உயிரை பத்தி கவலை இல்ல, இவ உயிரை பத்தி தான் கவலை. நீ ஏன் இங்க வந்த? நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். மகாராஜா அவந்திமாலாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விஜயநகரத்துக்கு கொடுக்க சொல்றாங்க. யுத்தம் நடக்க கூடாதுங்கிறாங்க. உனக்கு தான் தெரியும்ல, இந்த யுத்தம் நடந்தா சூரிய நகரத்துக்கு பெரிய ஆபத்து. ஆனா மகாராஜா அவந்திமாலாவோ நான் உன்னை மனைவியாக்கி சூரிய நகரத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். நானும் அதைத்தான் விரும்புறேன். ஆனா எனக்கு தெரியும் உனக்கு அதுல விருப்பம் இல்ல. நம்ம கிட்ட வேற வழி இல்லை. இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. நான் தேஸ் கிட்ட பேசிட்டேன். அவன் கடற்கரையில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அங்க போங்க, மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ. எது நல்ல வாழ்க்கைன்னு சொல்ற? ஊரை விட்டே போகிறதா? இதுதான் உதவியா? இதுதான் உன் காதலா? உன் காதலை இப்படி அனாதைய துரத்துறியே. நீ என் கூட வரணும்னு தான் நான் விரும்புறேன். உன் கூட வா. நிச்சயம் நான் வரமாட்டேன். பொய் சொல்றவன் கூட வரவே மாட்டேன். வந்த முதல் நாளே பொய் சொன்னான். இனிமேலும் அவன் பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நேத்து அவன் உண்மை சொன்னான்றது என்ன நிச்சயம்? இப்ப அவன் உண்மை சொல்றான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு அவன் உண்மை சொல்லுவான்னு எப்படி நம்புறது? நீ நிச்சயம் நம்பிதான் ஆகணும். என் அம்மாவையே எதிர்த்து நான் அவன் கூட நிக்கிறான்ல, நம்பு. எது நல்ல வாழ்க்கைன்னு சொல்ற? ஊரை விட்டே போகிறதா? இதுதான் உதவியா? இதுதான் உன் காதலா? உன் காதலை இப்படி அனாதைய துரத்துறியே. நீ என் கூட வரணும்னு தான் நான் விரும்புறேன். உன் கூட வா. நிச்சயம் நான் வரமாட்டேன். பொய் சொல்றவன் கூட வரவே மாட்டேன். வந்த முதல் நாளே பொய் சொன்னான். இனிமேலும் அவன் பொய் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நேத்து அவன் உண்மை சொன்னான்றது என்ன நிச்சயம்? இப்ப அவன் உண்மை சொல்றான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு அவன் உண்மை சொல்லுவான்னு எப்படி நம்புறது? நீ நிச்சயம் நம்பிதான் ஆகணும். என் அம்மாவையே எதிர்த்து நான் அவன் கூட நிக்கிறான்ல, நம்பு.
இங்க பாருங்க, நீங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். இங்கிருந்து போறது கஷ்டம்தான். ஆனா நீங்க இங்கிருந்து போலனா நானும் இங்கேயே தான் இருப்பேன். நான் உங்களை காப்பாத்துவேன் என் உயிர் போற வரைக்கும். ஆனா ஒருவேளை என் உயிர் போயிடுச்சுன்னா உங்களை யார் காப்பாத்துவா? இல்ல வீராது, எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட. இனிமே நாங்க இங்கிருந்து கிளம்புறதுதான் நல்லது. எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவ உயிரை பத்தி தான் கவலை. இப்ப நம்ம கிளம்பி ஆகணும். வாங்க வாங்க கிளம்பலாம். கண்ணா வீரா, நீ உண்மையை சொல்லிட்டு இங்க வந்திருந்தீன்னா இன்னைக்கு உன்னை எதிர்க்கிறவங்களும் அந்த உண்மைக்காகவாது உன்னை ஆதரிச்சிருப்பாங்க. அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் போங்க. என்ன இது? இது உன் மனசை குளிர வைக்கும். அதாவது உன் மனசையும் மூளையையும் குளிர வைக்கும். சுடர், இது என்னன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். தெளிவா சொல்லி, இல்லாட்டி நான் உன்னை கொன்னுடுவேன். போத இத கொடுத்தா தானே வீராவோட கொதிக்கிற ரத்தத்தை குளிர வைப்ப. இன்னைக்கு நீயும் கூட, அப்பதான் உன்னோட ரத்தமும் குளிர்ச்சி அடையும். உனக்கு இவ்வளவு துணிச்சலா? நான் விட மாட்டேன். நான் விடவே மாட்டேன். பெரிய விருந்து வேணுமா? ரொம்ப பசியா இருக்கா? சூரிய நகரத்துக்கு போ, உன் பசி அடங்கிடும். போ. என்ன சத்தம் உள்ள? பின்வழியா தப்பிச்சு போயிட்டாங்க. வாங்க. நில்லுங்க, தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. என் மந்திரத்தோட சக்தி முடியறதுக்குள்ள எதை பத்தியும் யோசிக்காம நீங்க எதுவும் தப்பிச்சு போயிடுங்க. போங்க சீக்கிரம். நீங்க நீங்க எங்க ஓடுறீங்க? ஐராவதி சொன்னதை நீ மறந்துட்டியா? நாங்க ஒண்ணும் மறக்கல. இங்க இருக்கிறதுக்கு செத்து போலாம். வாங்க வாங்க போலாம். ஆஹா, ஆகா கண்ணுங்களா, செல்ல குட்டிங்களா, எங்க ஓடுறீங்க? பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல. உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் ஓட விடுங்க. உங்க எல்லாரோட உயிரையும் இந்த க்ரூர்ஸை காப்பாத்த போறா. அட எங்க போறீங்க? சந்திரா 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 எங்க? சந்திரகாந்தா, சீக்கிரம் மாமா. வாமா, சீக்கிரம் வாமா. நான் அவளை கூட்டிட்டு வரேன். எனக்கு தெரியும் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உன்னை இளவரசியா கூட்டிட்டு போலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. ஆமா, என்னோட காதல் உண்மையா இருந்தா எந்த நெருப்பை நம்ம சுத்தி வந்தோமோ அந்த நெருப்புக்கு சக்தி இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டே இரு. அந்த விதியை நம்மளை சேர்த்து வைக்கும், நிச்சயமா சேர்த்து வைக்கும். வீரர்களே, புறப்படுங்க. சூரிய நகரத்தை தாக்கி அழிங்க. நாலாபுறமும் அந்த நாட்டை சுத்தி அழிங்க. கொன்னுட்டு வாங்க, இல்லாட்டி பணமா வாங்க. வெறுக்கையோட மட்டும் வராதீங்க. ஆள்க கோஷம் தேவையில்லை. கிளம்புங்க. நெருப்பா அந்த நாட்டை பொசுக்கிட்டு வாங்க. சந்திரா போ. நீங்க உன்னோட இருந்தா அந்த பொண்ணை
ஆகணும். அந்த ஐராவதி என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? இங்க இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம். சீக்கிரம் வாமா, வா. என்னால வர முடியாதுமா. ஏன்? இன்னைக்கு சூரிய நகரத்துக்கு என்னால தான் ஆபத்து வந்திருக்கு. நான் சூரிய நகரத்தை விட்டு ஓடி போறதா? ஆபத்து சூரிய நகருக்கு இல்ல, உனக்கு வந்திருக்கு. ஆமாமா, நான் சொல்றது கேளு. நீ இங்க இருந்தனா உன் உயிருக்கு தான் ஆபத்து. வா. இல்லம்மா, நான் ஓடி போயிட்டேன்னா என் உயிருக்கு இல்ல, என் மானத்துக்கு தான் ஆபத்து. அப்படி நான் செய்யறது நான் ஆரம்பிச்சத பாதியில விட்டுட்டு வர மாதிரி. முழுசா முடிக்காம நான் வரமாட்டேன். நம்ம செய்யறது முறை இல்லம்மா. அந்த விஷ்ணுவை என்ன தடுக்கிற மாதிரி இருக்கு. நான் வர போறது இல்லம்மா. முடியாது சந்திரா, நீ வா. நீ வரமாட்டேன்னு சொல்லாத. நான் வரமாட்டேன்பா. இல்ல சந்திரா, வா. இல்லப்பா, உங்க மேல ஆனா நான் வரமாட்டேன். இல்லம்மா. இப்ப வந்திருக்கிற ஆபத்தை முறியடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வரேன். நீங்க வீர் சொன்ன இடத்துக்கு போங்க. வீரோட நண்பன் உங்களுக்காக அங்க காத்துட்டு இருப்பான். இல்ல சந்திரா, இல்ல சந்திரா, உன்னை விட்டுட்டு நான் அங்க போக மாட்டேன். இல்ல சந்திரா, நீ வாமா. சொன்னா கேளுமா. நான் சொல்றேன்ல, கேளுமா கொஞ்சம். இது அம்மாவோட படையாச்சு. உங்களுக்கெல்லாம் உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து கிளம்பிடுங்க. நான் யாருன்னு தெரியும்ல, உங்க இளவரசன் வீரா. என்னோட அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட முழு படையும் இப்ப சூரிய நகரத்துக்கு வரப்போகுது. நாம எதிர்த்தாகணும். சேர்ந்து எதிர்க்கலாம். வா. இல்ல, நீ சொன்னது சரிதான். நான் ஆசைப்பட்டதை மட்டும்தான் இது வரைக்கும் செய்ய வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நீ விரும்புறதுதான் நான் செய்ய போறேன். கூட வரப்போறியா இல்லையா? முடிவை நீயே எடு. என் அம்மாவை தடுக்க நான் இப்ப போக போறேன். எனக்கு தெரியும் சந்திரா, உன் உயிரை விட அதிகமா இந்த சூரிய நகரத்தை நீ நேசிக்கிற. எதிரிங்க யாரையும் நீ சும்மா விட மாட்ட. நீ அவங்களை எதிர்ப்ப. என்னோட சேர்ந்து எதிர்ப்பியா? அந்த முடிவை நீயே எடுத்துக்கோ. மோதுவேன். உன் கூட சேர்ந்து மோதுவேன். வா. அதெல்லாம் சரிதான். ஆனா அவ்வளவு பெரிய படைக்கு இந்த சின்ன கத்தி போதுமா? நீ சின்ன ஆயுதங்களோட அலையும் போது நான் என்ன பண்றது? உனக்கு இந்த சின்ன ஆயுதம் தான் நல்லா இருக்கு. சின்ன குழந்தை. யாரு, நானா? இல்ல, உன்னோட இந்த ஆயுதம் வேற ஏதாவது இருந்தா அதை எடுத்திருப்பேன். என்ன ஆயுதமா இருந்தாலும் சரிக்கு சமமா மோதுவேன். என் வீடு
வா மத்த வீடுங்களையாவது காப்பாத்தலாம். வா போலாம். அப்பா இன்னைக்கு இங்க இருந்து உயிரோட போறது ரொம்ப கஷ்டம். வாய மூடுறா. ஐயோ அப்பா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உமா சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் வீடு எரிஞ்சிருச்சு, உன் வீடும் எரிஞ்சிருச்சு. பாத்தியா, ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. சூரிய நகரம் மொத்தமா அழிய போகுது. சந்திரகாந்தா, வா வா போலாம். நாம இப்ப அரண்மனைக்கு போகணும். அம்மாவோட படை வீரர்கள் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு சூரிய நகரத்தை பிடிக்கிறதுக்குள்ள மகாராஜாவை காப்பாத்தணும். அவர் அரண்மனைக்கு திரும்ப போகணும். அவர் அதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு நீ என் கூட இப்ப வந்துதான் ஆகணும். சந்திரகாந்தா, சீக்கிரம் போலாம் வா. சூரிய நகரம் தோக்கிறதுக்கு நாம விடக்கூடாது. வா போலாம். சூரிய நகரம் தோத்துருச்சு வீர். இங்க மக்கள் சாகுறாங்க, வீடு எரியுது. நீதான் பாக்குறல்ல, அப்பாவிகளுக்கு தண்டனை கிடைக்குது, மரண தண்டனை. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் உன்னை நம்பினதுதான் தப்பு. என்னோட தப்புதான். நான் ஒரு புது ஆள சூரிய நகரத்துக்குள்ள விட்டுருக்க கூடாது. நானே எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். மகாராஜா உனக்கு பொண்ணுங்களுக்கு வால் சண்டை கத்து கொடுக்க அனுமதி கொடுத்தாரு. அதுவும் என்னால. நீ சூரிய நகரத்துக்கு வரத தடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என் தப்புக்கு இன்னைக்கு சூரிய நகரமே பத்தி எரியுது. உண்மையிலேயே தண்டனை எனக்கு தான் கிடைக்கணும். நான் இப்ப முடிவெடுத்துட்டேன். இவ்ளோ பேர் சாகிறத விட நல்லது நானே உங்க அம்மா கையால சாகிறதுதான். நில்லுங்க, நிறுத்துங்க. இங்க நடக்கிற யுத்தம் என்னாலதான் நடக்குது. நான் சந்திரகாந்தா இப்ப என்னையே விஜயநகரத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இங்க நடக்கிறதுக்கு எல்லாம் காரணம் நீதான். அந்த விஜயநகரத்து ராணி வெற்றி சூடத்தை உங்க தலையில சூட்டுவாங்களா இல்லையா? சொல்லிடலாம்ப்பா, மகாராஜாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நீ என்ன சொல்ற? நான் சொல்லல, செய்ய போறேன். வா, என்ன விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போ. உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. ஒரு ராணி ஒரு மீனவ பெண்ணுக்காக ஒரு நாட்டையே சூறையாடுறா. அந்த ராணி கிட்ட கூட்டிட்டு போ. மாட்டேன். ஏன் மாட்டேன்? நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நெருப்ப சுத்தி வந்துட்டோம். உண்மையாவே நீ என்ன மனைவியா ஏத்துக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சம்பிரதாயப்படி நான் உன் மனைவிதான். நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நமக்குள்ள நடந்தது கல்யாணம் தானே? உன் மனைவி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா? வா, என்னை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போ. அப்ப இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கிறியா? ஆமா. ஆனா நான் ஏத்துக்கல. நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். அதுக்கு காரணம் கல்யாணம் இல்லை. நான் உன்னோட காதலையும் உன் மனசையும் ஜெயிச்சதால, பிடிவாதத்தால இல்ல, காதல்னால.
என்ன எண்ணத்துல இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா இவளுக்கு ஆரத்தி எடுப்பேன்னு நினைச்சியா? இல்ல இவளுக்கு மேலதாளங்கள் முழங்க மருமகளா ஏத்துப்பேன்னு நினைச்சியா? இல்ல விஜயநகரத்து ராணியாக்கி என் தலைமையில தூக்கி வைப்பேன்னு நினைச்சியா? இல்ல, அப்படி எதுவுமே நடக்காது. இவ தலையும் உடம்பையும் ரெண்டாக்கிடுவேன். நான் இவளுக்கு மரணத்தை தான் பரிசா கொடுக்க போறேன். மீனவ பொண்ணு தானே இவ. அம்மா, இவ மீன்காரி இல்லம்மா, என்னோட மனைவி. இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீரா ஒரு கேடைய மாதிரி இவளை பாதுகாத்து நிப்பா. ஆஹா, சபாஷ். எந்த பையன் அம்மா சொல் பேச்ச மீறாம இருந்தானோ இன்னைக்கு அவன் என்னையே எதிர்த்து நிக்கிறான். சபாஷ். நீ ஒரு பெரிய புதையலை ஜெயிச்சுட்டு வந்திருந்தா நான் என் ரத்தத்தால உனக்கு திலகம் வச்சிருப்பேன். உங்க மகன் புதையலை ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா நானும் ஒரு புதையல் தான். அதனால தானே நீங்க என்ன தேடினீங்க. இப்ப நானே வந்துட்டேன். என்ன கொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப கொல்லுங்க. இப்ப கொன்னுடுங்க. ஆனா சூரிய நகரத்துல இருந்த உங்க படைகள் எல்லாம் பின்வாங்க சொல்லுங்க. இந்த மீனவ பொண்ணு என்ன சொல்றா? நீ பெரிய ராஜகுமாரி நினைச்சுக்கிட்டியோ? நீ தண்ணில வேணா ராணியா இருக்கலாம். ஆனா தண்ணிய விட்டு மீன் வெளியே வந்தா, நானே உன்னத்தோட கிட்ட வந்தா பயப்படுற பத்தியா? ஏன் நான் தண்ணிய விட்டு வெளியே வந்தா மீன் செத்துடும். ஒரு மீனவ பெண் ராணி ஐராவதிக்கு கட்டளை போடுறியா? நான் என் படைய பின்வாங்கணுமா? ராணி ஐராவதி படைகள் தேவையில்லாம எங்கேயும் போறதில்ல. ஒருவேளை போயிட்டா வெறுங்கையோட திரும்பி வர்றதில்ல. அதை தெரிஞ்சுக்க. என் பையனாலேயே செய்ய முடியாததை இன்னைக்கு என் பட வீரர்கள் செய்வாங்க. மா, நீங்க சொன்ன வேலையை நானே முடிக்கிறேன். இத பாருங்க, நான் என் மனைவிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். எனக்காக சூரிய நகரத்துல இருந்து படைகளை பின்வாங்குங்க. நான் கொடுத்த வாக்க நிச்சயம் காப்பாத்துவேன். இனி உன் வாக்கை ஏன் நிறைவேற்றணும்? ஏன்னா இந்த பொண்ணே இனிமே உயிரோட இருக்க போறதில்ல. அம்மா, வீரா, இது என்னோட ராஜ்யம், என்னுடைய நகரம் விஜயநகரம். என் மாய சக்தியை விட சிறந்தது இங்க வேற எதுவுமே இல்லை. வீரர்களே, இந்த பொண்ணை கைது பண்ணி சிறைக்கு அழைச்சிட்டு போங்க. வேண்டாம் அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? அவளை ஏன் அழைச்சிட்டு போக சொன்னீங்க? வாய மூடு. என்ன அம்மான்னு சொல்லாத. அம்மாவோட ரத்தத்தை கொதிக்க வச்சுட்ட. கொதிக்கிற என் ரத்தத்துக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும், தெரிஞ்சுக்க. முதல் முறையா சூரிய நகரம் தோல்வி அடைஞ்சிருக்கு. மகாராஜா, தோல்வி இல்லையே, பெரும் ஒப்பந்தம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் அது தோல்விதான். அந்த பொண்ணையும் பறி கொடுத்துட்டோம். சந்திரகாந்தாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ விருப்பத்துக்கு எதிரா வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஜயநகரம் போயிருக்கா. என்ன பணி பெண் மணப்பெண் ஆயிட்டாளா? வீர எங்கள மாதிரி அழகான பொண்ணுங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரா? மகாராஜா, பொண்ணுங்கெல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி சரியான நேரத்துல கல்யாணம் பண்ணலன்னா பறந்து போயிருவாங்க. நம்ம இளவரசிங்க திருமணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தேடுங்க மகாராஜா, இளவரசிங்களுக்காக நல்ல வரனை தேடுங்க. மகாராஜா, ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? இவங்க தாசியாக விரும்புறாங்களா, சந்திரகாந்தாவுக்கு சக்கலத்தியாவா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா அதுக்கும் தயாராயிட்டாங்கன்னு சொல்ல வர்றேன். ராணி ஐராவதி விரோதிகளை தண்டிக்கிறது இல்ல, மரண தண்டனை கொடுப்பா. என் மனசு எரியற மாதிரியே உன்னை நான் உயிரோட எரிய வைப்பேன்.
பாரு, உன்னோட மரணத்தை இப்போ நீ உன் கண்களாலேயே பார்க்க போற. நான் பலியாகிறதுனால என்னோட நாடு தப்பிக்கும்னா இந்த நாட்டு ராணிக்காக நான் பலிகாடாக தயாரா இருக்கேன்.